இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. நான் ரீசெண்டாக ஒரு 2 டேஸ் பிஃபோராக இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோவில் ஒரு லேடி ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. அவங்க நேம்லாம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு எத்தனை கமெண்டு, எத்தனை லைக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவங்க இது வரைக்கும் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணதே இல்லையாமா. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்டு ஒரு பர்த்டேக்கு விஷ் கூட பண்ண மாட்டாராமா. இதை ஒரு கதையாக சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு 2 துணியை தான் காய வைக்கிறாங்க, அவ்வளோதான் வீடியோவு. அந்த வீடியோ பார்க்குறதுக்கு அத்தனை லைக்கு, அத்தனை வியூஸ் போயிருக்குங்க. இதிலேருந்து என்ன தெரியுது, நம்ம மக்கள்லாம் கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ எடிட் பண்ணி என்னென்ன ரெசிபி யோசித்து கண்டென்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம வீடியோ போட்டாலும் யாரும் லைக் பண்ணுறதில்ல. அடுத்த வீட்டு கதையை கேட்கணுன்னா முதல் ஆளாக வந்து பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு நல்லா புரிய வந்துச்சு. நம்ம என்ன தான் ரெசிபி வீடியோஸு யோசித்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலும் வியூ போகவே மாட்டேங்குது. நல்லா வீட்டு கதையை பேசிட்டு நல்லா ஜாலியாக ஒரே ஒரு வீடியோவை எடுத்து அதையே எடிட் பண்ணி ஒரு 10 நிமிஷமாக பேசிகிட்ருக்காங்க. அதுக்கு அவ்வளோ வியூஸு, அவ்வளோ லைக்கு. நாங்கள் இருக்க மேடம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் வேறு. சரி விடுங்க, நம்ம கதையை நம்ம பார்ப்போம். அன்றைக்கி நான் என்ன சமைச்சிருந்தேன்னா பருப்பு குழம்பு தான் வச்சுருந்தேன். என்ன சமைக்கிறதுனே தெரியல. திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. சரி பருப்பு குழம்பு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காயும் சீரகமும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வடகம் தாளிச்சிட்டு கூடவே நல்லா காரசாரமான முட்டை வறுவல் தாங்க செஞ்சுருந்தேன். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் கூடவே நீங்கள் உப்பு, மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு வேக வச்ச முட்டையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்திங்கன்னா நல்லா காரசாரமான முட்டை வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் கவுனி அரிசி இட்லிக்கு தாங்க ஊற வச்சுருக்கேன். அதையும் ஊற வச்சு எடுத்துகிட்டு நல்லா சுட சுட சாதம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அன்றைக்கி லஞ்சு எங்களுக்கு இப்படி தான் முடிஞ்சது. அவ்வளோதான். நாளைக்கு நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.